ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நான் கோவிலுக்கு போகிறேன். ஸோ எந்த கோவில் பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலுக்கு தாங்க. ஸோ நான் மாலை போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு, 5 days கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம். இதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 10 days கிட்ட, இல்லை 3 to அந்த ஒரு இந்த மாதிரி தான். ரொம்ப நாள்லாம் இந்த ஐயப்பன் பூஜைக்கு இருக்க மாதிரி 48 நாளில் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 15க்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். ஸோ நாங்கள் மார்கழி 1க்கே போனதுனால இந்த வீக்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 o'clock கிட்டே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு என் பையனுக்கெலாம் சமைச்சு வச்சுட்டு தாங்க நான் கோயிலுக்கே கிளம்புனேன். அப்புறம் இருமுடி பையில் வந்து ஒரு சைடு வந்து அரிசியும் ஒரு சைடு வந்து தேங்காய் அண்ட் மஞ்சள் குங்குமம் போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து குருசாமிங்களுக்குலாம் ரைட் சைடும் மற்ற சாமிங்களுக்கெலாம் வந்து லெஃப்ட் சைடும் வந்து அந்த இருமுடி பை போட்டாங்க. ஸோ என்னை அழகாக எடுத்து கொடுங்கன்னேன். ஆனால் என்னை வந்து என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் எங்கள் அம்மா அழகாக வீடியோ எடுத்துருந்தாங்க சூப்பராக. அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6 o'clock கிட்ட வந்து இருமுடிலாம் ரெடி ஆகிட்டோம். ஆனால் பஸ்ஸு வர்றதுக்கு மேக்ஸிமம் 1 hour கிட்ட ஆகிடுச்சு. லேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அண்ட் மழை கூட பார்க்காம நாங்கள்லாம் வெளியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்குலாம் சுற்றி போட்டாங்க. அண்ட் எலும்பிச்சை பழத்தை வச்சு நல்லா சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தராக வந்து ஆட்டோவில் வந்தவங்களாம் பஸ் ஏற அந்த அந்த ஸ்டாண்ட் வரைக்கும், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டுமே விட்டுட்டு வந்தாங்க. பட் நானும் எங்கள் அம்மா நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அத்தை வந்து அந்த ஃபஸ்ட்டு மாடு கண்ணு குட்டி போட்டால் சீம்பால் சொல்லுவாங்களா, சீம்பால் எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரே சிரிப்பு தான். இந்த மாலை போட போனாலே எங்கள் அம்மா பண்ணுற காமெடி தாங்கவே முடியாது. சிரித்து வயிறே வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி சிரிக்க வைப்பாங்க, காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் உள்ளே போன உடனே எங்கள் அத்தைக்கு பாட்டு போட சாமி வருது. அது எப்படி தான் எனக்கும் புரியலைங்க. என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு அப்படியே அவங்க சாமி வந்து ஆடுறது பார்க்கவங்கள உடம்பு சிலிர்க்குது. அதை நான் திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் ஆடவங்களாம் பக்கத்தில் போய் பிடிக்க போனால் நம்மளை ஒரே மெதி தான், கால் மேலே ஒரு மிதிச்சாங்க. நான் ஓரமாக கப்புன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டு சீட் தான் பிடிச்சி உக்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணா பொண்ணு அப்புறம் எங்கள் அத்தை அவங்களாம் ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா காலைல மார்னிங் டிஃபனுக்கு வந்து சங்கீதா ஹோட்டலுக்கு போனாங்க. இங்கே செம்ம பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் உள்ளே போனோடனே வந்து ஒரு தோசை ஒரு வடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் வந்து ஒரு பொங்கல் ஒன்று சாப்பிட்டேன். ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நானே, எங்கள் பெரியம்மா, அம்மா, அப்புறம் இன்னொரு அக்கா நாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாமே சாப்பிட்டு வந்தோடனே எல்லாம் மனவேதனையோட சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த மனவேதனையோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து குருசாமி இருக்காங்களே, அவங்க தான் எப்பயுமே வந்து கோயிலுக்கு போகல, காலையில் சாப்பாடு வந்து அவங்க தான் வாங்கி தரணும் அப்படின்றது அவங்க எப்பயுமே வாங்கி தந்து பழக்கியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. காலையில் என்னோடய சாப்பாடு, மதியம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மாலாம் வேண்டியிருக்காங்க, நாங்கள் வந்து மதிய சாப்பாடு நாங்கள் ஃப்ரீயாக வாங்கி தரோம் அந்த மாதிரி. ஸோ இந்த குருசாமி இருக்காங்களே, அவங்க மார்னிங் டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து எங்கேயுமே டிஃபன் கடை இல்லைன்றதுனால சங்கீதா ஹோட்டல் தான் இருந்தது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ்ஸை. நாங்கள் உள்ளே போனோடனே ஏசியை பார்த்தோடனே நாங்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் எங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு பில் பே பண்ண கண்டிப்பாக மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு தோசை 2 இட்லியோடு நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். பட் எங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தானே வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 800 above கிட்ட பில் ஆகிடுச்சு. ஆனால் அந்த குருசாமி இருக்காங்களா, அவங்களும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் பில்லு கட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இது பெரிய டிசப்பாயிண்டட் எங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வர வரைக்கும் எந்த கிளிப்ஸுமே எடுக்கலாங்க. நாங்கள் உள்ள கேமரா அலோவ் பண்ணலை, எடுக்க விடலை. அண்ட் ஈவினிங் ரிட்டன் வீட்டுக்கு வரவங்களும் ஒரு 3 o'clock கிட்ட வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து பானிபூரி தான் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு அங்கே சாப்பாடு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க கோவில் பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் கோவில்.
வாங்கிய போலாம். பொம்பளைங்க வர்றதே பட்டு பட்டு. என்னத்த பண்றீங்க? ஆக்சுவலா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா கருமாரி அம்மன் கோவிலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மஸ்ட்டு வாட்ச்சு. நான் ரியலாக சொல்லுவேன். இந்த டெம்பிள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. கருமாரி அம்மன் கோவில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இது 3rd இயரில் நான் 2 இயர்ஸ் போனேன். இந்த கோயிலுக்கு போனால் மட்டும் ஏன் அப்படின்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப காமாக அமைதியாக, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஐயரும் இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு 200 ருபீஸ் சேஞ்ச் கையில் இருக்கணும். ஏன்னா ஐயருங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம லைனில் போயிட்டு இருக்கோம், காசு வைங்க எங்கள் தட்டில் வைங்கன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு நம்ம வைக்கணும் அவசியமே இல்லை. நாங்கள் வந்து போய் உண்டியில் போட்டு போயிட்டோம். நான் உண்டியில் ஒரு 20 ருபீஸ் வந்தது, உண்டியில் போட்டேன். என்கிட்ட அதுக்கு மேலே காசு இல்லை. இருந்த காசை உண்டியில் போட்டு நான் வந்துட்டேன். ஸோ அந்த ஐயர் என்ன பண்ணாரு, உண்டியெல்லாம் போகக்கூடாது, என்னோட தட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு புரியல. நான் ஏன் உங்களுக்கு தரணும், உண்டியில் தானே போட்டேன், தப்பு இல்லையா அப்படின்னா. அது வந்து சாமிக்கு தான் போகும். அதான் சாமி செலவு பண்ணுறது தான் போட்டேன், உங்களுக்கு தர நான் ஒன்றும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டான்ஸை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. ஸோ டான்ஸை பிடிச்சி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டான்ஸை ஃபுல்லாக பாருங்கள். See you.